துடைக்க முடியாத பெருந்துயர துடைக்க முடியாத பெருந்துயர நிகழ்வு நடந்துவிட்டது. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு முன்னே இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து. இதுல யாரையும் குறை சொல்லி பயனில்லை. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அவங்களுடைய இறப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. 39 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 2 ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, மருத்துவர் சொல்றாங்க. அப்புறம் 61 பேர் காயம். அவங்கள சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. கொஞ்சம் பேர் மருத்துவம் எடுத்துட்டு இருக்காங்க. நடந்துருச்சு. இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. இது போன்ற பெருந்துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும். இது இப்ப என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல. மொத்தமாவே இந்த நிகழ்ச்சி இந்த வேதனையான துயர நிகழ்வு எல்லாரையுமே அப்படி அதிர்ச்சியில உரைய வச்சிருச்சு. உலகெங்கும் இருக்கிற மக்களை, இதை பார்த்த மக்களை எல்லாரையுமே, யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான் இருக்குது. இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும், வேற வழி இல்லை. காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும். மருத்துவர்கள் நம்பிக்கையா சொல்றாங்க, நாங்க சரியா கவனிச்சுட்டு இருக்கோம், குணமாயிருவாங்கன்னு. அது ஒரு ஆறுதலா இருக்கு நமக்கு அவங்க சொல்றது. பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். குறிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள், அந்த கட்சியில் இருக்கும் முதன்மை பொறுப்பாளர்கள், குறிப்பா என்னுடைய தம்பி விஜய், எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதலை நான் சொல்றேன். இது துயரம்தான், இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். அதுக்கு எல்லாம் நம்ம எல்லாமே தயார் செஞ்சுக்கணும். வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இந்த ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி, அதுவே தான் செய்தின்னு நீங்க 24 மணி நேரமும் போடுறது என்ன ஆயிருதுன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு பெருமைக்குரியதாயிருது, ஒரு பர்சனாலிட்டி ஆக்கிட்டீங்க. அதனால அங்க கணக்கில்லாத கூட்டங்கள். அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருக்கு. ஒரு பெரிய, அதுவும் ஒரு செய்தி. அப்படிதான் நீங்க காட்டணும். நீங்க 24 மணி நேரம் காலையில இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி இது பண்ணும்போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வருது. சின்ன சின்ன பிள்ளைகள், 1ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள், தங்கைகள், 11 வயசு தம்பி, சின்ன பிள்ளைகள்லாம் போய் காயம்பட்டிருக்காங்க. சும்மா நண்பர்களோட பார்க்கணும்னு போறதுதான். அது போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில மிதிச்சுட்டாங்க, எந்திரிக்க முடியல, என்னால தூக்கி விடக்கூடாது இல்லை, அப்படி அவங்க சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சிட்டோம். இனி வரும் காலங்களில் மிக கவனமா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது. பணம் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், அது உயிரை திருப்பி பெற்று தராது. அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல, ஒண்ணு ஆறுதலா இருங்க, கவலைப்படாதீங்க, அதான் இருக்குது, வேற வார்த்தைகள் இல்லை நம்மகிட்ட. அதை தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை நான் செலுத்துகிறேன். காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். வேற முதல்வர் ஓய்வு பெற்ற யாரு இல்லை, அதில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க அது நீதிமன்றம் பார்த்துக்கிடுவாங்க. அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம போய் அதில் கருத்து சொல்ல முடியாது.
ஆனால் முதல்வர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு குழு அமைச்சுன்னு சொல்றாரு. அது போதுமானதாக இருக்குங்களா? அதெல்லாம் வந்து அதில் எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து இருக்கு. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 2 மாசத்துல நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியானவனு இதே அம்மா தான் அருணா ஜெகதீசன் 3 மணி நேரம் நின்று சாட்சியம் சொன்னவங்கிற முறையில் நான் தான் இருக்கிறதில்ல. ஒரு கட்சியை வழி நடத்துறவங்க தலைமையேற்று வழி நடத்துறவங்கிற முறையில் நான் மட்டும்தான் 3 மணி நேரம் சாட்சியம் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அந்த துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்கிறாங்க. அதே தான் நடக்கும். ஒரு 6 மாதம் அம்மா விசாரித்து ஒரு தாக்கல் செய்வாங்க, காயத்தை மறந்துடுவீங்க, வேற பக்கம் போயிடுவீங்க. இன்னும் 2-3 மாதத்தில் தேர்தல் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி, எல்லாரும் குணமாகி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிடும். அப்புறம் இது என்ன இருக்குது? நடவடிக்கை என்ன இருக்குது? இது ஒரு எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசா? அது ஒன்றும் இல்லை. இதில் விசாரிக்க என்ன இருக்கு? தெரிஞ்சிருச்சு வெளிப்படையாக நெரிசலில் சிக்கிட்டாங்க, நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவ்வளோதான். இதில் என்ன விசாரிச்சுன்னு? தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க, இன்னும் தான் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளுமா விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு இவ்வளவுதான். அது ஒரு சடங்கு. அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்க வேண்டியதான். அது வேற வழி என்ன இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக இது நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீங்க அப்படிலாம் ஏற்க முடியாது. இப்ப மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு எப்படி? இன்னைக்கு வந்து அதுல ஒரு தம்பி நான் கூட ரொம்ப அவரை கட்டிப்பிடிச்சு வாழ்த்தினேன். பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர், அவர் என்ன சொல்லலாம்? அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்தம்ம படக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல, தெரிய வந்துடும். நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது. எதுல எனக்கு சொன்னது என்னன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊர்தின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ அது நம்ம இப்போ எங்கள் கூட்டங்கள்ல எல்லாம் அவசர ஊர்தி வரும், கோபம் தான் வரும். ஆனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் பிள்ளைய அழகாக விலகி வெளிவிடுவாங்க. நமக்கு இது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்றது நாங்கள் ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்டால் எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கே தான் கூட்டம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு. எனக்கு 15 வருஷமாக இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதான் நடக்கும். எனக்கெல்லாம் எங்கே சனம் வராதோ முட்டுச்சந்து இந்த மூத்திர சந்தும்பாங்க, அங்கே தான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம். சரி என்ன பண்ணுறது, இதை கடந்து தான் நம்ம வந்தாக வேண்டியது இருக்கு. இப்போ யாருக்குமே அந்த சூழலில் இப்போ ஒரு குறைய அந்த சூழலில் யாராக இருந்தாலுமே ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ உடனே என்ன பண்ணுவோம்னா என்ன செய்யறதுன்னு தெரியாதுல, அந்த பதட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதா. அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்களும் யாரும் ஸ்பாட்டுக்கு வரல. விஜய் தான் வரல, இவங்க வந்திருக்கலாமே சார். சார் இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தாவேக வந்து நீதிமன்றத்தில் இல்லை திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். சும்மா நம்ம பேசும்போது அந்த வலியில் வேதனையில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும், அரசு தரப்பில் வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா நம்ம 1-2 உயிர் இல்லை 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருக்கலாம். அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா
அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ இரியா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். சரி, மற்றவங்கள தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க, ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்க தானே, வருவாங்க. இப்போ காவல்துறை நாங்கள் சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை. அவங்க இதில் ஏதோ சதி இருக்கு. இது அல்ல. இப்போ இழப்பு தான். இறந்தவர்கள் தான். இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சா 2 வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு, அதுதான் இப்போ தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நடந்துருச்சு, கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கல, நடந்துருச்சு. இப்போ அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? குடிநீர் வழங்காத காரணத்தால் தான் முக்கியமாக இறந்ததா சொல்றாங்க. முக்கிய காரணமே அதான் சொல்றாங்க. குடிநீரை அரசு வழங்க முடியாது. குடிநீரை அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது. கட்சிக்காரங்க அதான் நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும். விளங்குதா நான் சொல்றது? இப்ப கூட்டத்தில் என்கிட்ட தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும்? இப்ப நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்துடணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தயாரா வந்துடணும். அதை அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யாரை குறை சொல்லுவீங்க? எனக்கிட்ட தண்ணி இருக்குது, கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவர் கொடுத்துருவாங்க. அங்க நிக்கிறவங்க எப்படி கொடுப்பேன்? எப்படி போய் கொடுக்க முடியும்? பிரதான மத்திய ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிகள் நடத்துறதுனால தண்ணி கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்காதான் அதுக்கு பிரச்சனைக்கு காரணம்னு சொல்றாங்க. சரி, அது ஒரு பிரச்சனை. இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சுல. இனி வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும். இல்லைன்னா தண்ணிக்கான அந்த வசதியை செய்யணும். அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிற கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை. நடந்துருச்சு, செத்துட்டோம். இப்ப அது பேசணும். இனி ரொம்ப கவனமா இருந்து கால் எடுத்து வைக்கணும். அதான் முக்கியமானது. இது வழக்கு, அதை எதிர்கொள்ளுவாங்க. அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தானே தீரணும். அப்ப அதை எடுப்பாங்க. இப்ப நீங்க ஆந்திராவில் நான் கூட அதுக்கு கடுமையான கண்டிச்சு அறிக்கை விட்டேன். தம்பி அல்லு அர்ஜுனா நடிச்ச படம் புஷ்பா 2 திரையரங்கில் போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை. ஆனா இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அப்ப நான் கேட்டேன், அவர் பொறுப்பு இல்லை, அவங்க படம் பார்க்க போய் நெரிசல்ல சிக்கிட்டாங்க. அது மாதிரி தான் பார்க்கணும். இப்ப இது ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளணும். நம்ம எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்லை, இது எங்களுக்கு இப்ப நம்ம வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க. அப்படி பார்க்க முடியாது இல்ல, அப்படி பார்க்க முடியாது. இது என்ன இது? தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? வருத்தமா தான் இருக்கும். இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க? அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு 260 வழக்கு இருக்கு என் மேல. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது. எனக்கு இது புதுசுல வழக்கு. அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவேன், சிறை அதை நிறைன்னு போவான், தடை அதை உடைன்னு போவான். எங்களை பயிற்றுவித்த தலைமை அப்படி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன். அவ்வளவு சின்ன பிள்ளை இல்லை, அவருக்கு தெரியும் இது நடந்துருச்சு. என்ன நேரம் அவருக்கு தெரியாதான் என்ன செய்யணும்.